வா இவங்க ஸ்வீட் எல்லாருமே வந்து ரம்பா மேம் நீங்க எப்படி ஸ்கிரீன்ல பாக்குறீங்களோ ஆஃப் கேமராவும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. உண்மையாவே அவங்க எப்படிதாங்க இருப்பாங்க? ரம்பா மேம் வந்து குழந்தை மாதிரி. அவங்களுக்கு எப்படின்னா மற்றவங்களை ஹர்ட் பண்ணவே தெரியாது. அந்த மாதிரி செம்ம ஸ்வீட். அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரம்பா மேம் ரொம்ப பிடிக்கும். ஒரு கமெண்ட் சொல்றதா இருக்கட்டும், நம்ம தப்பு பண்ணாலுமே அந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹிட் ஆகக்கூடாதுன்னு அதை எப்படி கன்வே பண்ணலான்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் லேட்டராக வந்து என்னோட எபிசோட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் ரம்பா மேம் கிட்டேருந்து நிறைய ஸ்வீட்டான கமெண்ட்ஸ்லாம் வாங்கிருங்க. அரவிந்த் யூ ஆர் ஹேண்ட்ஸம், அரவிந்த் யூ ஆர் ஹீரோ அப்படிலாம் அவங்க சொல்லும்போது, ஏன்னா நம்ம அவங்களெல்லாம் டிவியில் பார்த்தோம். இப்போ அவங்க வாயிலேருந்து அரவிந்த் அந்த வார்த்தை அப்படி சொல்லி நம்மளை கமெண்ட் பண்றதுன்றது செம எக்ஸைட்மென்ட்டா புகழ்ந்ததை விட உங்களுக்கு பயங்கரமா புகழ்ந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீரியஸா ரொம்ப பிடிக்கும். ரம்பா மேம் வந்து எனக்கு ரொம்ப, நான் இப்போ விஷ் பண்ணா கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ கூட ரீசெண்டாக நியூ இயர்க்கு விஷ் பண்ணியிருந்தேன். நியூ இயர்க்கு விஷ் பண்ணாங்க ரம்பா மேம். ஓகே, ஹாப்பி நியூ இயர் அரவிந்த் அப்படின்ற மாதிரி ரம்பா மேம் விஷ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக என்னன்னா, நாங்கள் ஜோடி முடிச்சுட்டு அவங்களோட ஷூ ஏலம் எடுக்கிற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும். அப்போ வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் ஓகே நான் உங்களுக்கு வந்து ஷூ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு, நான் எலிமினேட் ஆகிட்டேன். அந்த அப்போ செலிப்ரேஷன் ரவுண்ட் வந்துச்சு. அந்த ரவுண்டில் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க, ஷூ வாங்கிக்கோங்கன்னு எனக்கு வந்து கொடுத்தாங்க ரம்பா மேம். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? மறந்துருப்பாங்க அவ்வளோதான். பண்ணதே இல்லை, அதுதான் சொல்கிறேன், எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை.